ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம என்னோட ஆடி பிறப்பு டே ரொட்டீன் மினி vlog பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு நாம் இப்போ எங்கே போக போகிறோம்னா கோவிலுக்கு போக போகிறோம். கோவிலுக்கு போகிறதுக்கு கேப் புக் பண்ணியிருக்கோம். அங்கே கோவிலுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம். அப்பா அம்மா பாப்பா எல்லாருக்குமே ஒர்க் இருந்தது. ஸோ நான் மட்டும் தனியாக கேப் புக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வரசக்தி விநாயகர் கோவிலுக்கு தான் நான் வந்திருந்தேன். இன்றைக்கி நம்ம ஆடி முதல் நாள் பிறக்குது அப்படின்றதுனால விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இயர் ஃபுல்லாக வெல்கம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விநாயகர் கோவிலுக்கு வந்திருந்தேன். செம்ம சூப்பராக விநாயகரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் அம்மா எனக்காக பூரி வித் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்காக இது நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். எப்போவுமே லஞ்சுனா குழம்பு இல்லை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோமா. இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி 2 பிரியாணியுமே நம்ம செஞ்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு செம்ம சூப்பராக நம்ம அப்பா அம்மா நான் பாப்பு தம்பி எல்லாரும் கூடமே சூப்பராக சாப்பிட்டு இது பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்கிற கசாயம். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஆட் பண்ணுறேன் கண்மணி. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் ஆடி பிறப்பு அப்படின்னாவே தேங்காய் சுடணும். ஸோ அதுக்குள்ளே ஆட் பண்ணுற இந்த அவல் எள்ளு கடலை வெல்லம் இதெல்லாமே எடுத்து வச்சு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. அப்பா சைட் பை சைடு தேங்காய் மேலே இருக்க அந்த நார் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் ஓட்டை போட்டு நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது கூடவே தேங்காய் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு குச்சி வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக தேங்காய் ரெடி ஆயிடும். அது மேலே அம்மா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதை வச்சு நான் சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம இப்போ தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நெருப்பு அதிகமாக இல்லாமல் எல்லா பக்கமுமே காட்டி காட்டி நம்மளுக்கு தேங்காய் சுடணும். சூப்பராக தேங்காய் சுட்டு முடிச்சுட்டு நம்ம சுவாமிக்கும் தேங்காய் படைச்சிட்டு ஃபேமிலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதோட டீட்டெயில் vlog சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் கண்மணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.